தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என் இனமான தலைவர் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் ஆணைக்கிணங்க திருவானை சட்டமன்ற உறுப்பினர் நான் இன்னைக்கு திருவானை அரசு மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு போனேன். மருத்துவராக எனக்கு நிறையா பரீட்சையினால நிறைய நைட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டாக்டர் ரெக்யூப்மெண்ட்ஸ் நிறையா எடுக்கிறது, ஸ்டாஃப் ரெக்யூப்மெண்ட்ஸ் நிறையா தேவைப்படுது. அதே மாதிரி போதிய வசதிகள், முக்கியமாக பாத்ரூம் கொஞ்சம் நீட்டாக அதெல்லாம் சரி பண்ணுறது நிறையா இருக்குது. புது பில்டிங் கட்டியிருக்காங்க, கூடிய விரைவில் திறக்கப்படும் இருக்காங்க. அது ஓபி பிளாக்காக இருக்கும்போது கேஷுவாலிட்டியாக இருக்கும்போது இன்னும் உயிர்காப்பு கருவிகள் நிறையா நம்ம வென்டிலேட்டர் மற்றும் இசிசி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆய்வில் இல்லைன்றதை உணர்ந்துடும். அதனால் அதெல்லாம் கொண்டு வரணும். முக்கியமாக எக்ஸ்ரே டெக்னீஷியன்லாம் ஒரு தான் இருக்காங்க. அவங்களுக்கு சில பணிநிறுத்தமாக கொஞ்சம் லீவ்லாம் கொடுக்கணும். அதனால் அந்த கேப் ஃபில் பண்ணுற மாதிரிலாம் நிறையா இல்லை. ஸோ அது எல்லாமே நம்ம சரி பண்ணணும். சரி பண்ண போகிறோம். கண்டிப்பாக மக்களுக்கு ஏதுவாக முக்கியமாக பிரசவ அறைகள், முக்கியமாக ஆப்ரேஷன் தேட்டர், மயக்கமருந்து டாக்டர், இந்த மாதிரிலாம் நிறையா ரெக்யூப்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பிரசவ டாக்டர்கள் இந்த மாதிரி நிறையா அவசியங்கள் நிறையா இருக்குது. ஸ்பெஷாலிட்டிஸ் வீக்லி வாரம் ஒரு முறை ஆர்த்தோபெடிஷனாக இருக்கட்டும், கார்டியாலஜிஸ்டாக இருக்கட்டும், ஆப்தமாலஜிஸ்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா ஸ்பெஷாலிட்டிஸ் வீக்லி ட்வைஸாவது ஒன்ஸாவது பார்க்குற மாதிரி நம்ம ஏதுவாக நிறையா பிளான்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் பார்த்தா பேசிக் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஒரு வென்டிலேட்டர் சப்போர்ட் ஆம்புலன்ஸோ ஆன்வீல்ஸோ எதுவுமே இல்லை நம்மகிட்ட. அதெல்லாம் ப்ளே பண்ண பதிலாக இருக்கிறதால இந்த இடத்துல இல்லை. ஸோ தலைமை இடத்துல கண்டிப்பாக ஆம்புலன்ஸ் ஒன்று வேணும், அதுக்குள்ளே வேணும். ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு எதுவாக பில்டிங் இல்லை, ரொம்ப பாத்ரூம் கூட இல்லாத வசதி. இன்னொன்று முக்கியமாக திருவானையில் பொது கழிப்படை இல்லாதனால எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்துட்டு போகிறாங்க பொதுமக்கள். ஸோ அதை தவிர்க்கும் வகையில் பொது கழிப்பிடம் உடனே அமைக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அவங்க பாத்ரூம் போகிறத தவிர்க்கணும். நம்ம நோயாளிகள் இருக்கிற இடத்துல பொதுமக்கள் உபயோகப்படுத்துறது நல்லது கிடையாது. கண்டிப்பாக அதை நம்ம சரி செய்யணும். அதே இந்த மாதிரி நிறையா திட்டங்கள் வச்சுருக்கோம், நிறையா குறைபாடு கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக இங்கே உள்ள டாக்டர்ஸ் அதிகாரிங்க இதோட ஒத்துழைப்பும் நல்லாவே கொடுத்தாங்க. இது எல்லாமே பணியை கரெக்டாக செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதுவாக எல்லாமே மேம்படுத்தப்பட்டு ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு புதுமையோட கண்டிப்பாக திருவானை அரசு மருத்துவமனையை நாங்கள் கூடிய விரைவில் மாற்ற தான் போகிறோம். நிறைய குறைகளை கண்டறிஞ்சு கேட்டிருக்கோம். அது எங்கள் சார்பாக சுகாதாரத்துறை அமைச்சருக்கு நாங்கள் நிறையா விஷயங்கள் கொண்டு போய் இன்னும் மேம்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு ஏதுவாக ஆப்ரேஷன் வகையில் இருக்கட்டும், சிகிச்சை முறைகளை நிறைய அப்டேட் கொண்டு வரும்.